Yasko shirts, trousers and dhotis. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஐபிசி தமிழ் வழங்கும் கனிமொழி கருணாநிதி எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்திஸ். பவர்ட் பை ஸ்ரீவர்மா ஹெல்த், ஹார்மனி, ஹாப்பினஸ். டெய்லி டேஸ்ட் த டெய்லி. ஸ்வீட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன் சென்னை OMR IT எக்ஸ்பிரஸ்வே. கனிமொழி கருணாநிதி எனும் நான். கஷ்டமான காலங்கள்லையும் கூட இருந்து ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப ஒரு அஃபெக்ஷனட் பர்சன் அவங்க. சரி, இனிமேல் தமிழ்லேயே பேசுகிற புனிதான் சொல்லுங்க. இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க, பார்லிமெண்ட் போனோடனே வேற மாதிரி ஆயிடுறீங்க. அதுவும் சாஃப்டாக தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. யூ டோன்ட் நோ தமிழ்நாடு ஹிஸ்டரி ப்ராப்பர்லி. சிலப்பதிகாரம் இட் ஹேஸ் a lot of lessons to teach you all. இதான் சாஃப்ட்னு சொன்னீங்க. என்னோட எதிராளி தானே என் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை தீர்மானிக்கிறாங்க. என்னோட ஹீரோ பெரியார் தான். என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அன்காம்ப்ரமைசிங் பெரியாரிஸ்ட். ஒரு ஸ்பேஸுக்கு ரெண்டு பேர் போட்டி போடும்பொழுது அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகும். அது மனித இயல்பு. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயத்த தராரு கையில் பேனாவோட. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எழுதணுமா, கோப்புகளில் கையெழுத்து போடணுமா, என்ன உங்களுடைய பார்த்தோன்னே என்ன தோணுது? மக்கள் கொண்டாடும் ஒரு மாபெரும் தலைவருக்கு மக்கள் சார்பாக விழா எடுப்பதில் பெருமிதம் கொள்கிறது ஐபிசி தமிழ். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களால் மறக்க முடியாத, தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை, திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்த திமுகவின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் வழியில் இன்றும் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை தான் இன்றைக்கு கனிமொழி கருணாநிதி எனும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மேம் வணக்கம். வணக்கம். அரசியல்வாதிகளாக இருந்தவங்க நடிகராக இருக்காங்க, நடிகராக இருக்கவங்க அரசியல்வாதியாக வந்திருக்காங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க அமைச்சராக இருக்காங்க, அமைச்சராக இருந்தவங்க துணை முதலமைச்சராக இருக்காங்க. அவங்களெல்லாம் பற்றி இப்போ நீங்கள் கருத்து சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட்டும் பார்த்துருவோம் மேடம். அப்பாவுக்கு கோட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சிஎம் அப்போ அந்த ரிப்பப்ளிக் டே தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த இதில் வண்டியில் போகிறப்ப அதே யூஸ்வலாக கோட் போட்டு சூட் போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே. போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பட்டன் போட்டு விட்டேன். பிகாஸ் அவரை வேஷ்டி சட்டையை தாண்டி வீட்டில் லுங்கி இதை தாண்டி வேற ஒரு உடையில பார்க்குற ஒரு ரொம்ப ரேர் ஒகேஷன். கண்டிப்பா. அடுத்த ஒரு புகைப்படம் உங்க வாழ்க்கையை தாண்டி அவரை தலைவராக ஏற்று தமிழ்நாட்டுக்கு அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பல பேரோட வாழ்க்கையில ரொம்ப எமோஷ்னலான ஒரு தருணம் தான் வரப்போகுது. அந்த புகைப்படம் கடக்க முடியாம உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ மிஸ் பண்றீங்க அப்பாவை? எவ்ரிடே அப்பாவை மிஸ் பண்ணாமல் எந்த நல்ல விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்கிறதில்ல, எந்த வருத்தமான விஷயமும் நடக்கிறது கிடையாது. ஐ மீன் ஒத்துக்கிறேன், 90s தாண்டி தான் அப்பா இல்லைங்கிற ஒரு நிலை வருது. அதுக்கு மேலே ஆசைப்படுறது ஒரு கிரீடுன்னு கூட சொல்லுவேன். பட் சில பேர் எப்பயுமே நம்மளோட இருப்பாங்கன்னு நம்மளே நினச்சிக்கிறோம் இல்லையா? அவர் விட்டுட்டு போன ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறதே நிறைய பேரோட வாழ்க்கையில், ஏன் தமிழ்நாட்டிலேயே அது ஒரு நிரப்ப முடியாத ஒரு ஸ்பேஸ். எல்லாருக்கும் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்காரு. இன்றைக்கி நிறைய பேர் அவரை மீது விமர்சனங்கள் வச்சவங்க கூட அந்த அவர் இல்லாத ஒரு சூழலை உணரக்கூடிய இடம் அது இன்னும் இருக்குது. அவருடைய கடைசி ஆசை அண்ணா இருக்க இடத்துல எனக்கும் அந்த இறுதி விஷயங்கள் நடக்கணுங்கிறது. ஆனால் அதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே அவர் இறந்தும் கூட செஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சு. மெரினால இடம் கிடைச்சிருச்சு அவரை நம்ம இறுதி நிகழ்வுகளை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது உங்கள் அண்ணன் தமிழ்நாட்டின் தற்போதைய முதல்வர் உடைந்து உங்கள்கிட்ட ஒரு அழுத ஒரு நொடி இருக்குல்ல, அந்த விஷயங்கள் இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எல்லாரும் நின்றுட்டு இருந்தோம். பிஎம் போனதுனால ஜாமர் இருந்ததுனால யாரோட ஃபோனும் ஒர்க் பண்ணலை. திடீர்னு எதிரில் இருந்த தலைவரை
பார்க்க வந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் வந்து ஒரு அமைதியாக வந்து ரொம்ப வருத்தத்தோடு வந்துட்டு இருந்தவங்க கிட்டேருந்து ஒரு 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 பெரிய எழுச்சி, ஒரு ஒரு ஆரவாரம் வந்தது. அப்போ எல்லாருக்குமே ஒரு 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 க்ஷணம் என்ன அப்படிங்கிற ஒரு இது வந்து, அப்புறம் ஸ்லோவாக வந்து ஒரு வேளை வந்து கோர்ட் வேர்டிக்ட் வந்துருச்சு. அதனால தான் அது இவ்வளோ மகிழ்ச்சியாக அவருடைய அந்த வெற்றியை கூட அந்த தருணத்தில் கூட கொண்டாடக்கூடிய ஒன்றாக மாற்றிய ஒரு தலைவர் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த க்ஷணம் அண்ணன் வந்து அவருக்கும் அது ஒரு பெரிய ஒரு இறுக்கமாக இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. அவருக்கு இன்னும் அதிகமான ஒரு வலியையும் அதை அந்த கடமையை செய்ய முடியாமல் போயிடுவோனுங்கிற ஒரு நிலையில் அவர் நின்றுட்டு இருந்தது. அது கிடைச்சத உடனே அவருக்கு இருந்த அந்த அத்தனை இறுக்கமும் அந்த நிமிஷத்தில் உடஞ்சி அவரும் அழுதார். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, பட் ஒரு மனுஷனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்து மேலே கேள்வி கேட்காத ஒரு நம்பிக்கை வேணும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம்னா என்ன? நட்பு. நட்பு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு ஃபோட்டோவை பற்றி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும். உங்களுடைய நட்புன்னு சொன்னீங்க, பல நேரங்களில் சில விஷயங்கள் மேலே நான் கேள்வி கேட்காம நம்பிக்கை வைப்பேன்னு கேட்கும்போது நட்புன்னு சொன்னீங்க. இது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஐஸ்வர்யா, ஷீ இஸ் லைக் அ சிஸ்டர் டு மீ. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட கஷ்டமான காலங்கள்லையும் கூட இருந்து லைக் ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப ஒரு அஃபெக்ஷனேட் பர்சன். அவங்க எவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக ரொம்ப யோசிக்கலாம் மாட்டாங்க. அவங்க அப்பா கிட்டத்தட்ட அரசியலுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ என்னோட கேம்பெயினுக்கு வரேன்னாங்க. கேம்பெயினுக்கு மட்டும் இல்லை, இப்போ உங்களை சந்திக்க எங்கேயும் வந்திருக்காங்க அவங்க. I didn't know you're coming. That's called a surprise, right? Yeah. தேங்க்யூ மேம், மேம்காக வந்ததுக்கு. அப்பா அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது கேம்பெயினுக்கு உங்க கூட வரேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க அவங்கள பார்க்க உள்ள வந்துட்டீங்க. ஆமாம், அப்புறம் கெஞ்சி தயவுசெய்து வராது. நான் அவங்கள பார்க்க மட்டும்தான் வருவேன். ரியாஸ் சருக்கு தெரியும், இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். நான் எங்கேயுமே போக மாட்டேன், அக்காவுக்கு நான் எங்கே வேணா இருப்பேன். ஐம் ஹியர். எவ்வளோ வருஷ உறவு உங்களுக்கு ஆனது? 20 years. அது ஆக்சுவலி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். எப்படி கனெக்ட் ஆச்சு, எப்படி பழகணும், எப்படி பேசுகிறோம், எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். ஐ திங்க் whenever I feel low or suddenly when I feel like calling somebody, I will pick up my phone and call her and I will just say, what's up akka, enna enga irkeenga? She'll say, I'm good, where are you? Normal. It's like normal family talking. So that's the beauty of it. அக்கா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன ஒரு எப்போல்லாம் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு நீங்கள் எப்போல்லாம் சப்போர்ட்டாக இருப்பீங்க? உங்கள் உறவை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். சப்போர்ட்டிவாக இருக்கணுன்ற மாதிரி இருந்தெல்லாம் இல்லை. அது ஒரு விஷயம் ஐஷு வந்து பண்ணணும்னா அது அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது நம்ம வந்து அதை பண்ணியே ஆனோம். ஷீ வில் நாட் அக்செப்ட் நோ. You won't accept a no, right? It's the same case. நாங்கள் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவோம். அதே சமயத்தில் எனக்கு ஏதாவது யார்கிட்டயா பேசணும்னு தோணுச்சுன்னா நான் அக்காவுக்கு தான் கால் பண்ணுவேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இங்கே இருக்கிறத விட எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்காக நான் கிளம்பி வரேன் அப்படின்றதே வந்து they mean so much to me. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உறவுங்கிறது வெளியே தெரியவே தெரியாது. உங்கள் நட்பு, உங்களுடைய சகோதரத்துவ பாசம், இது வெளியே தெரியவே இல்லை. இது வரைக்கும் தெரிஞ்சதே இல்லை. ஐ திங்க் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு தெரியணும்? எக்ஸாக்ட்லி. ஈவன் ஐ ஃபீல் த சேம் வே. எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்ல வேண்டிய சர்ப்ரைஸ் பண்ணணுமேன்னு யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டட் ஆனவங்க அப்படிங்கறனால நாங்கள் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம் மேடம். ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கே தெரியாது. I was also surprised. Actually கால் வந்தப்போ அண்ட் நான் கேட்டேன், ரியாஸ் சார் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க and also the person who's doing this event messaged me. மெசேஜ் பண்ணப்போ நான் ரியாஸ் சருக்கு தான் மெசேஜ் பண்ணேன். கேட்டு பொலிட்டிக்கல் இவெண்ட்டா சார், என்ன இவெண்ட்டு, என்ன விஷயம், எதுக்காக கூப்பிடுறீங்கன்னே தெரியல, அக்கான்னு சொல்கிறதுனால நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ரியாஸ் சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த மாதிரி 18 years ஆஃப் பொலிட்டிக்கல் கெரியர். 18 years என்னங்க, பிறந்ததுலேருந்து பொலிட்டிக்கல் கெரியர் அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து 18 yearsன்னு நம்ம சொல்லி அதை கம்மிப்படுத்தி அதை வந்து நம்ம அண்டர் வேல்யூ பண்ணுறதே தப்பு. அவங்க வந்து பிறந்ததுலேருந்து பொலிட்டிக்கல் தான், அவங்க பொலிட்டிக்கல் மட்டும்தான். அதை தவிர அவங்களுக்கு
வேறு எதுவும் தெரியாது. இப்போ எப்படி நாங்கள் வந்து சினிமாவோ ஃபிஷ் அண்ட் வாட்டர், ஃபிஷ் அண்ட் ஓஷன், ஃபிஷ் அண்ட் வாட்டர், அதுதான், வேறு வித்தியாசமே இல்லை. டேங்க்கில் இருக்கோமா ஓஷனில் இருக்கோமான்றது விஷயமே இல்லை, ஆனால் தண்ணியில் தான் இருப்போம். ஸோ அதில் எந்த மாறுபாடுமே கிடையாது. ஸோ 18 இயர்ஸ்ன்றது ஒரு விஷயம் இல்லை. அவங்க வந்து ஷி பிலாங்ஸ் ஹியர், ஷி வில் பி ஹியர், விச் ஐ ட்ரூலி பிலீவ். அவங்க உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற அந்த ஒரு முகம் விட்டுருங்க, பார்லிமெண்ட்டில் இல்லை பிரச்சாரத்துக்கு போகும்போது அப்போ அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு எதை பிடிச்சிருக்குலாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய திட்டியிருக்கேன். திட்டியிருக்கீங்களா? நிறைய திட்டியிருக்கேன். நிறைய நீங்கள் இன்னும் பெட்டராக பேசணும்னு சொல்லியிருக்கேன். நிறைய விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் நிறைய கான்வர்சேஷன் இருந்திருக்கு. பட் தட்ஸ் வெரி பர்சனல் அண்ட் வெரி கான்ட்ரவர்ஷியல். வேண்டாம். அப்பாவும் பேசுவாங்களா மேடம்கிட்ட? இல்லை அவ்வளோவா நாட் மச், பட் என்கிட்ட ரொம்ப கேட்பாங்க. ஏன்னா அப்பாவுக்கு நல்லா தெரியும் நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்றது வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலி 5 fingers வச்சு கூட எண்ண முடியாது. ஸோ அப்பாவுக்கு தெரியும் எவ்வளோ க்ளோஸ் நானுன்னு. ஸோ அப்பப்போ கேட்பாங்க, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அம்மா எப்படி இருக்காங்க, எல்லாம் கேட்பாங்க. ராஜாத்தி ஆண்டி எப்படி இருக்காங்க, நீங்கள் பேசுனீங்களா, எப்போ பேசுனீங்க கடைசியா. ஏன்னா நான் பேசுகிற ஒரு சில பேர் பிள்ளை இவங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க அடிக்கடி வருவாங்க டாப்பிக்கில். அப்பா எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்காருங்க. உங்களுக்காக மேடம் வந்திருக்காங்க, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லலாமா? மேடமோட டைம். வீட்டை விட்டு வெளியில் எழுந்து கிளம்பி வந்தது ஒன்று கோயிலுக்கு போவாங்க, இல்லைன்னா ஷூட் இருந்தால் போவாங்க. ஐ திங்க் இது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தட். ஐயோ, கோயில் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அவங்க வரமாட்டாங்கல்ல வேற? அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் என்னோட கோயில் கைடு அவங்க தான். நான் எந்த ஊருக்கு போனாலும், நான் வந்து எந்த கோயிலுக்கு போகணுன்னாலும் அவங்களோட ஆளுங்க தான். பூந்தமல்லி ரவி சாராக இருக்கட்டும், இளமகிழனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு வர்றது, நான் ஜஸ்ட் ஃபோன் மட்டும் பண்ணால் போதும், அக்கா ஆளுங்க எங்கே இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ என்னோட கோயில் கைடு அவங்க தான். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நான் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு வந்துடுவேன். அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா சொல்லும்போது அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நிறைய பண்ணியிருக்கோம். அவங்க என்னை நிறைய கேட்பாங்க, அங்கே போய் பார்த்தா தான் கடவுளா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு நானும் வந்து பதில் பேசியிருக்கேன். இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? எப்போ எடுத்தது? ஏதாவது இப்போ ரீசெண்டாக எடுத்தது தான் இது. ஆக்சுவலி ஆண்டியை பார்க்க நான் ரீசெண்டாக போனேன். அப்போது ஷி வாஸ் வெரி ஸ்வீட், வெரி பியூட்டிஃபுல் மெமரிஸ். இப்போது வீட்டில் எடுத்தது. ஐ எம் சாரி, ஐ டென்ட் ஆஸ்க் யுவர் பெர்மிஷன் பிஃபோர் ஐ ஷேர்ட் இட். இட்ஸ் ஓகே. இல்லை பார்த்தப்ப ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஷீ இஸ் பீன் வித் மீ லைக், நீங்கள் கேட்டிங்க இல்லையா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கன்னு. ஈவன் ஆஃப்டர் திஹார் ஆர் சம்திங் வென் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ, ஷீ நெவர் செட் வந்து உன் கூட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது கிடையாது. பட் ஷீ வில் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் தட் ஷி வாண்ட்ஸ் டு சீ மீ. அவங்கள வந்து பார்க்கணும். ஒரு எப்பயுமே ஷீ கால் அப் அண்ட் செக் ஹவ் ஐ ஆம். அந்த மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்ஸில் வந்து வென் சம் யூ நீட் பீப்புள் இல்லை, ஷீ இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். தேங்க்யூ மேம். நாங்கள் மேடம்காக நான் கேட்டோன்னே நீங்களும் டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கும் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ண தேங்க்யூ. இட் வாஸ் மை ப்ளஷர் டு பி ஹியர் டுடே அண்ட் தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. மீன்ஸ் அ லாட் பிகாஸ் இட்ஸ் ஹர். அவங்களோட செலிப்ரேஷனுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு ஒரு இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், கன்னிமொழி மேடம் இந்த ஒரு இடத்துல பார்க்கணும்னு நினைக்கிறேன், அடுத்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு உங்களோட ஏதாவது விஷயம் இருந்ததுனாலும் சொல்லுங்கள். வேண்டாம், தனியாக சொன்னாலே பெட்டர், இங்கே வேண்டாம். இல்லை அவங்க சொல்ல ரெடியாக இருக்க மாதிரி தெரியும். இல்லை நான் சொல்லிடுறேன். ஐ ஹோப் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணணும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். விஷ் எனக்கு இல்லைக்கா, உங்களுக்கு. இல்லை இல்லை, anything good happens to you is good for me also. அதனால I am wishing you do a lot of movies, very successful, very nice movies. All the best. நீங்க பாருங்க. அதனால இட்ஸ் ஓகே. பெரியவங்க தான் சின்னவங்க சொல்ல விடலைங்க, அதனால நான் சொல்ல. உங்க மூவிலாம் பார்த்து ரிவ்யூலாம் சொல்லுவாங்களா? ஏதாவது உங்களை கைட் பண்றது? அவங்க என் மூவி பார்த்ததே இல்லைங்க. ஹலோ, ஆதி பார்ப்பாங்க, ஆதி எல்லா படமும் பார்ப்பாங்க. அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் படம் பார்ப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து என்னென்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அவங்க பார்க்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அவங்க சிரித்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அதனால் சிரிக்கவே மாட்டாங்க ஜாஸ்தி. அதனால் வந்து அது ஏன்னே எனக்கு தெரியாது. பட் when she smiles, I think the smile comes from the eye. அது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இட் கம்ஸ் ஃப்ரம் தி ஐ. அது வந்து இன்னும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய சிரிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்பவுமே சிரிச்சிட்ருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது
சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க, மது ஒழிப்பு மாநாடு, போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு. அது தமிழ்நாட்டில் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா மேம்? ஏன்னா அந்த ஒரு விஷயம் பேசும்போது நீங்கள் கடந்த கால பிரச்சாரங்களில் பேசின விஷயங்களையும் பேசி நிறைய பேர் கனிமொழி மேடம் இதில் என்ன அவங்களோட வியூ என்ன அப்படிங்கிற பார்வையும் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நீங்க ஓவர் நைட் நிறுத்துனீங்கன்னா சமீப அரசியல்களில் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிகார பகிர்வு, ஆட்சியில் அதிகாரத்தில் பகிர்வு கூட்டணி கட்சிகளுக்கும், கூட்டணி ஆட்சிங்கிற விஷயம். ஜனநாயகத்துக்கு அது நல்லது தானே மேம்? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதுவரைக்கும் பெரிய அளவில் இங்கே கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை. ஆனால் தமிழ்நாடு ஐபிசி தமிழ் வழங்கும் கனிமொழி கருணாநிதி எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் யாஸ்கோ, ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்திஸ், பவர்ட் பை ஸ்ரீவர்மா, ஹெல்த், ஹார்மனி, ஹாப்பினஸ், டெய்லி, டேஸ்ட் டெய்லி, டேஸ்ட் த டெய்லி, ஸ்வீட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம், வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன், சென்னை OMR IT Expressway. Yasco, shirts, trousers and dhotis. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste the Daily.